நிஷாந்த் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். நிஷாந்த் தொப்பியை போட்டு பார்ப்போம். ஸ்ரீலங்கா வந்து லொஸ்டாவதுக்கு ஒரு வகையான காரணமும் இந்த பஸ் ஹோல் தான். சீக்கிரிய ஓவியங்கள் எல்லாத்துக்கு பேத்துக்கு அதனால தீவுக்கு போக போகிறோம். ஆனால் ஸ்ரீலங்காவில் இன்னும் அந்த பழைய காலத்து ட்ரெயினே தான் இருக்குது. பஸ் ஹோல் ரெஸ்டாரண்ட்டும் டொய்லெட் ட்ரெயினும் மீகி ஏன்ச்சா இதான் கிழங்கு கிழங்கு களியா காசு. நான் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். ஹார்சூரல் புக்கு என்ன கதை சும்மா இல்லைங்களா? செல்ஃப் சைஸ் எனக்கு போட்டு இப்போ தான் கண்டேன். செல்ஃப் சைஸ் இது எடுக்குது எப்படி வாங்கினே எது எடுக்கு எது எடுக்கும் சிக்கன் இதில் பார்த்து ஏதாச்சும் எடுக்கும். சரி சாப்பாடு வந்துடு. என்ன அது டீ எடுக்கிறியா இல்லாட்டி நெஸ்டி இலகிறியா? நெஸ்டி ரெண்டோட ஒன்றும் கடை ஜாயிக்கண்ணா அழகாகி. இது வந்து மீப்ப சந்தியில் புதுசாக தான் வந்துச்சு. வெயிட் பண்ணுறது டைம் இல்லை. நல்லா இருக்கு. டைம் இல்லைண்ணா சாப்பிட்டுட்டு போவோம். என்ன கதை நல்லா இதா? பிஸ்ஸா லோ பட்ஜெட் பிஸ்ஸா எப்படி இது? சரி ஓகேவா? எவரேஜ் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்துடு பீஸா வந்து இது பீஸா இது வந்து லோ பட்ஜெட் பீஸா. ரெண்டு பார்ப்போம் எப்படி அந்த பீஸா ஹட் பீஸா மாதிரி ரியாக்ஷன் மாறுது. பட்டு உரப்பாக நான் பிஸ்ஸான்றது இது வந்து சும்மா சோப்பான பீஸா கண்ணால் கண்ணுக்கு வருது. என்ன சொல்கிறேன் சரியான உரப்பாக இது ஃபுட்டு இல்லை இல்லை பெரிய லொக்கோண்டு வர இருக்குது. காசு நான் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். பிரசாந்தும் ரெடி ஆகிறாரு. ஆனால் நான் பஸ்ஸு வந்து நான் பஸ்ஸில் ஏறிக்கொள்வேன். ஏறி இப்போ பேருவலை பஸ் பேருவலை டிரெக்ட் 1 பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஆனால் அந்த பஸ் மிஸ் ஆகிட்டு இப்போ வந்து கொழும்பு பஸ் ஒன்றில் தான் ஏறுறேன். அதில் ஏறி தான் பிளான் அடிக்கணும். அதில் ஏறுவாண்டே காசு பேருவலை போகிறதுக்கு ஹைவேல தான் என்கிட்ட போக பார்க்குறேன். இதாகி பஸ் ஹோல்டு வந்துக்கிறேன். மாக்குமர பஸ் ஹோல்டுக்கு ஹைவே பஸ் ஹோல்டு ஏர்போர்ட் மாதிரி தானே காசு தான் இதுதான் சார். எனக்கு இந்த பஸ் ஹோல்டை வந்து ப்ளக்குள்ளே கொணரணுமா இருந்துச்சு. அதுதான் என் ஹைவேல பேருவலைக்கு போகணுன்னு பார்த்தேன். ஒரு காட்டன் பஸ் ஹோல்டர் எப்படி பஸ் ஹோல்டர்? ஸ்ரீலங்கா வந்து லொஸ்டாவதுக்கு ஒரு வகையான காரணமும் இந்த பஸ் ஹோல் தான். அது பெரிய ஸ்டோரி. அதுபோல் பார்த்து இதில் பேசினா கடைசியில் அரசியல் ஆகிடும். அது சரி. ஆனால் காசு இப்போ எடுக்கணும். இதால் காசு எடுப்போம். ஏடிஎம்மால் காசு எடுத்துக்கொண்டு அப்படியே போத்தாங்கி டிரெக்டாக பேர்வலைக்கு பஸ் இல்லை. அழுத்கமாக போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும். அதுதான் இது ஒன்லி இந்த பஸ் சைடில் போர்டை காட்டுறேன். மாக்கும்புர இது வந்து கொட்டா மாக்கும்புர இடத்துல தான் இது பாருங்கள். இதில் எல்லா பேங்க்குமே இது என்ன ஆனால் அமானா பேங்க் இல்லை. என்ன அமானா பேங்க் பரவாயில்ல எடுப்போம். இதால் சரி பாருங்க எப்படி கேண்டு காய்ஸ் 16வது இதுக்கு தான் வருமேண்டா. இந்த 16 பிரசாந்த் என்ன கதை? பஸ் ஹோல்டு வருத்து தானே பஸ் வர காலம் ரவுண்ட் அடித்து பார்ப்போம். இந்த பஸ் ஹோல்டு வந்து நான் ஒரே வந்திக்கிறேன். இவர் இந்தியா தான் ஃபஸ்ட் டைமாக வராரு. இது வந்து பஸ் ஹோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் இப்படி தான். நீ இது பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கெல்லாம் கட்டிக்கிறாங்க. உள்ள எப்படிங்கன்னு பாருங்கள். பாவம் இன்னும் வந்து வாஷ்ரூம் எப்படிங்கன்னு பாவம். அது ஏன் ஒரு காலில் ட்ரெண்ட் ஆகி தானே ஏன்னு சொல்கிறது.
அவன் வாய் தானே இவர் லைட்டா பாருங்க லைட்டா அந்த வாக்காண்டி இதெல்லாம் பிக்மி எல்லாம் போட்டி பிக்மி எனக்கு ஊபர் ரெண்டு போட்டிஞ்சு எனக்கு பஸ்ஸோல் ரெஸ்டாரண்ட்டும் டொய்லும் ட்ரெயினும் மீகி ஏன்ச்சா ட்ரெயின் வாங்கலைங்க நான் காட்டுறேன் இன்னொரு சின்ன கடை வண்டி மேலே ஏறி பார்ப்போமா மேலே ஏறி பார்க்குறேன் வெண்ணெய் ஈகண்டு ஒன்று மீக்கோ இல்லையோ தெரியா சும்மா சுற்றி பாவம் தான் எங்கட சல்லியால் தானே கெட்டிக்கு நாங்கள் கெட்டின வரியால் தான் இதெல்லாம் கெட்டிக்கு ஸோ நான் மாரி பார்ப்போம் என்ன ஈகண்டு எஸ்வானோ தெரியும் என்னென்னு கேட்பானோ தெரியா பரவாயில்ல நாங்கள் இல்லை நீங்கள் கொடுத்த வரியால தான் இது ஓ நாங்கள் மட்டும் இல்லை எல்லாரும் இல்லை ரெஸ்டாரண்ட்டில் மேலே தான் ஆல் பீப்புள்ஸ் ஹாய் சகோதரம் நாளை லைப்ரரி மேண்டு மீகி லைப்ரரி அமைப்புண்டு மீது ಲೈಬ್ರರಿ ಐಬರು ವಾಶ್ರೂಮ್ ಏನಿದೆ ಪಲ್ಯ ಅದು ஜூஸ் பார் வண்டிக்கு வாசியாக தான் இருக்கேன் ஆனால் அவ்வளோ பெருசாக க்ளீன் பண்ணி இல்லை பாருங்க அதெல்லாம் தூசி இதை விட மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் மெயின்டெனன்ஸ் போதா இது என்ன புகையிறத நிலையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடும் இதால் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடும் நான் போயிட்டு பார்ப்போம் எது ரயிலா காய்ஸ் இவங்கட பெரியப்பா அங்கே கட்டி கொடுத்து அது மெய்யா போய்யான்னு கொமெண்ட் ஒன்று பண்ணிட்டு போவோம் ஆமாம் இது மாதிரி இல்லை சொல்லு இதுக்கு ஒரு கமெண்ட் அடிப்பீங்க எனக்கு சாகுற மாதிரி அடிச்சுட்டு போங்க அதே முன்னுக்கு தான் ஸ்டேஷன் தான் அடிக்குது கமெண்ட் அடிங்க அது சார் முன்னுக்கு தான் ஸ்டேஷன் இது பார்ப்போம் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி ஈகேன்னு பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் வாவ் இதுதான் போல் டிஜிட்டல் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இதே மாதிரி எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் மாறும் மாக்கும்புரா போக்குவரத்து நிலையம் ஃபோட்டோ அடிக்கிறியா பாருங்க எப்படி நான் வந்து இன்றைக்கு தான் இந்த ஸ்டேஷனில் இறங்கி இங்கே ஸ்டேஷன் சைடு வந்தேன் பஸ்ஸுக்கு நான் வந்து இரண்டு ஸ்டேஷன் இங்கே தான் வந்தேன் வளமையாக ட்ரெயினில் போகலாம் வந்து இதால் போவோம் நான் இறங்குதான் இல்லை இன்றைக்கு தான் சும்மா இறங்கி பார்த்தேன் எப்படின்னு பாருங்க சில கொஞ்சம் வித்தியாசமாகி வளமையான ஸ்டேஷன் உள்ள விட இது அந்த வாரத்தில் வாழைப்பழம் பண்ணி வைப்போம் வலிக்கு விழுமல்ல ரயில் வலிக்கு விழுமாம் வாழைப்பழம் வைக்கவான்னு கேட்குறாங்க அந்த என்னமோ தெரிச்ச மாய்க்கு அந்த ட்ரெயின் தெறிக்க விட்டா இல்லாட்டி மனுஷர் தெறிக்க விட்டாங்களோ தெரியா சரியா நான் வந்து முல்ல கையை கழுவிட்டு மாறுவேன் காய்ஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நான் ஒரு விஷயம் கண்டேன் இதுதான் டிக்கெட் எடுக்கிற இடம் இல்லை பாருங்க ஃபோட்டோ வைக்குது இந்த எனக்கு ஒரு ஃபோட்டோ வைக்கி இதை பற்றி தெரியுமா என்ன சரி நான் நினைக்கிறேன் நீ வந்து அப்கண்ட்ரி சைடு மாதிரி ஏன்னா அப்கண்ட்ரி சைடு மாதிரி அதுக்கப்புறம் அதுதான் ஸ்ரீலங்காவில் தான் இது இங்கனைக்கும் அந்த இது அந்த அதுவும் கண்டிக்கு போகிற வழியில் ஒரு ஃபோட்டோ தான் இல்லை அது ஸ்ரீலங்கா தான் அப்கண்ட்ரியாண்டா நம்ம கண்டி சைடு சொன்னேன் இல்லை நிறைய ஃபோட்டோஸ் ரெண்டு சைடில் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுக்கிறாங்க எல்லாம் ஸ்ரீலங்கா புராண இடங்களில் ஃபோட்டோஸ் கீழே இறங்கி பார்ப்போம் எங்கே போகுதுண்டு ஸ்ரீகிரியா ராவணன் வாழ்ந்த இடம் ராவணனா ஸ்ரீகிரியா இந்த ரோடு இது எங்க பின்பக்கமா பின்பக்கம் ரோட்டை சொல்றாரு இது தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணி இது என்ன இடம் இதண்டா எங்களை சைடு இது பெட்டிக்லோ சைடு மீன் பிடிக்கிறாங்க இதுவும் சீக்கிரியா ஓவியங்கள் சீக்கிரியாவை தான் வீடியோ பண்ண அசடு நாங்கள் வந்து சீக்கிரியா ஈக்கிற ஃபோட்டோவை வீடியோ பண்ணுவோம் இந்த ஃபோட்டோவை வீடியோ பண்ணுவோம் நான் அப்படியே மேலால இருந்தேன் இப்போ கீழே தான் உங்களுக்கு எல்லாம் காட்டுறதுக்கு தான் அந்த யானை குட்டி வண்டி பாருங்க எப்படி யானை ரெண்டு தலையில் மண்ணள்ளி போடுறன்றது இதுதான் சில மனுஷரும் அப்படித்தான் சில மனுஷரும் அப்படிதான் நீங்கள் அப்படியா இல்லை தானே இந்த தேலை விற்கிறாங்க நான் இந்த படி இறங்க போகலே காசு இந்த படியை வந்து இறங்க போகல பெரிய ஒரு இடம் ஒன்றுக்கு போனோமா ஆயிடுச்சு காசு பெரிய ஒரு இடத்துக்கு லக்கேஜ் பார்சல் லக்கேஜ் பார்சலை நாங்கள் பாருங்க மாவ்
இங்கனைக்கும் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுக்கிறாங்க காய்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இங்கனைக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு வேறு லெவலில் அந்த ட்ரெயின் பற்றி நல்ல ஒரு ஹிஸ்ட்ரியோட தெரிஞ்சுக்கொள்ளும். ஸ்ரீலங்கா கிளைம் அந்த பழைய இது என்னது கெமல் ஸ்ட்ரீம் ரயில் கார். அந்த ரயில் கார் பாருங்கள். இப்போ வர வர ஸ்ரீலங்கா வந்து கீழே பேத்திக்குது. முந்தி ஒரு காலத்தில் ரயில் கார் எல்லாம் ஸ்ரீலங்காலையும் இருந்துருக்கு விளைஞ்சா ரோட்டில் போகிற கார் ஸ்ரீலங்காவில் அதெல்லாம் எடுத்து போட்டாங்க. இப்போ ரெயின் அடி இரும்ப தான் வச்சிருக்காங்க. அதுதான் மற்ற ஸ்ரீலங்காவில் வந்து ரயில்வே வந்து டெவலப்பே இல்லை விளைஞ்சா. ஸ்ரீலங்கா ஒரு காலத்தில் வெள்ளக்காரண்ட காலத்தில் எப்படி ரயில்வே இருந்ததோ அதிலிருந்து நிறைய இடம் குறைஞ்சிக்கா பாருங்க. அவிசாவில் ஸ்டேஷன் அதை தாண்டி வந்து ரத்னபுர காட்டிலும் ட்ரெயின் இருந்துச்சு முந்தி ஒரு காலத்தில். ஆனால் இப்போ வந்து இல்லை, எல்லாம் வந்து இதாகி டிமோட்டிவேட் இந்த பாதுக்கிறேன். அது என்ன பிரச்சனை தெரியுமா? அரவாசி பேர் தண்டவாளத்தை எடுத்தெல்லாம் வித்துட்டாங்க. குடிக்க காசு தண்டவாளத்தை விற்றே வேற கதை. இது வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து ரயில்வே போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது காரணம் தான் அது. இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு வாயாக டெவலப் ஆகி கொண்டிருக்கு ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் ஸ்ரீலங்காவில் இன்னும் அந்த பழைய காலத்து ட்ரெயினே தான் இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் இங்கே வந்து ஃபுல்லாக பாருங்கள். எல்லாம் பழைய ஃபோட்டோஸ் இருக்குது. என்ன விளங்குது உங்களுக்கு இதில் இப்போ பார்க்க ஃபுல்லாக இது ஓகே காய்ஸ். என்னோட பஸ் வந்தீங்கமே நினைக்கிறேன். நான் இப்போ முன்னுக்கு போவோம், பஸ் வேர்ல்டுக்கிட்ட போவோம். இதால் தான் போகணும் பஸ் வேர்ல்டுக்கு. அப்படியே போவோம் காய்ஸ். நானும் வெறும் அவசரத்துக்கு வந்து இதால் மாற போனோம். அப்போ சொன்னாங்க இதால் மாறவானா ரோட் கிராசிங்காலே மாற சொல்லி. இதை வந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஃபாலோ ஆகிட்டா எங்கேயும் வந்து ஆக்சிடென்ட் வந்து நடக்காது இல்லைங்களா. நாங்கள் இதால் முதல்ல மாறிக்கொள்வோம். இல்லை எப்படின்னு பாருங்கள் ஃபுல்லாக வேறு லெவல்லேருந்து நாங்கள் பஸ்ஸில் ஏறி செட் ஆகும். பஸ் வந்துட்டு நாங்கள் போயிட்டு வரப்போகல பஸ் வந்துட்டேண்ணா ஏற தண்ணி வாங்க. பஸ்ஸில் ஏறி அடுத்த துண்டுவில் வரும். வேறு வழியை போய் நிறைய சப்ஜெக்ட் இந்த ஒர்க்குள்ள பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ்ஸுக்கு விற்க உள்ள வடிகளில் இருக்கிற பொழுதாக கண்காணியாக போய் வந்து காய்ஸ் நான் பஸ்லேருந்து இறங்கிட்டேன். இப்போ இது எங்கள் அலுத்காம் இப்போ அப்துல்லா கால் பண்ணேன். அப்துல்லா சொல்லிட்டாரு பவல் சாப்பாடு ஆண்டூருக்கு தான் வரணுமெண்டு. சரி ஓகேன்னு சொல்லி இப்போ பேர்வழியில் இறங்கணும். பேர்வழியில் வந்து அங்கத்துணை ஹோல்டாம். இன்னும் கழுத்துற பஸ்ஸில் போயிட்டு அங்கத்துணை ஹோல்டில் இறங்கினா சரி வா முன்னு போங்கண்ணா. அங்கே வச்சு ஜாயிண்ட் ஆரம்பம் இல்லை காய்ஸ் ஒல்லி வந்துட்டாங்க வந்து பள்ளி ரோட். இந்த பள்ளி ரோட்டுக்குள்ளே தான் போகணும். வா போம் ரோட்டுக்குள்ளே தான் போகணும். ஸ்டேஷன் அனுப்பினாங்க. இந்த ரோட்டில் தான் நீக்கி விட்டு நான் முன்னும் போவோம். இதுதான் ரோடை நினைக்கிறேன். இதுதான் ரோடை நினைக்கிறேன். இதால் தான் வர சொன்னார். போயிட்டு பார்ப்போம். அப்துல்லா ரோடு பால்கோபி. இப்போ தான் பெப்பர் ஜூஸை குடிச்சு முடிஞ்சா அதுக்குள்ளே பால்கோபி அவ்வளோ கவனிப்பு அப்துல்லா. குக்கிங் காய்ஸ் சாப்பாடு சமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. பார்த்து கொண்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். சாப்பாடு நான் வந்து சாப்பாடுக்கு முந்தைய ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னோட சுர தருகிறாரு. அதை கண்டு வணக்கமாகும் போயிட்டாரு. ஆடுவாடுவோம் கிழங்கு 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 போட்டு இதான் கிழங்கு. கிழங்கு களியா கோழி நூடுல்ஸா போடுங்க. நூடுல்ஸ் போட்டீங்க ஸ்பெஷல் கோழி ஸ்பெஷல் சிலைக்கு பண்ணி தான் போட்டாரு. பெரிய ஒன்று சின்ன ரெண்டு அப்படி நாடி கடைசி சின்னதாக மிஞ்சி இல்லாது. அவர் தான் மெயின் ஆள். சைடில் இருக்கிறாரு அப்துல்லா. அப்துல்லா என்ன செய்யணும்? அப்துல்லா ரூட்டில் சாப்பாடு செல்லவானு சொன்னார். ஆனால் நான் செல்லுவேன். அப்துல்லா ரூட்டில் தான் சாப்பாடு.
லொஸ்டாக வந்து கிச்சனுக்கு வந்து லொஸ்ட் ஆகி பண்ணி கிச்சன் அதில் எங்களை ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கருத்துன்னு சொல்லுங்க நீ வெளி கொடுக்காம இருக்கியேடா. பள்ளிக்கு வந்தியா பள்ளி தொழுந்துட்டு செட் ஆகும். பிரசாந்த் தான் பள்ளிக்கு கொண்டு போகிறேன். இனமென பிரிந்தது போதும் ஆகும். எப்போ இஸ்லாத்துக்கு வருவேன்? எப்போ இஸ்லாத்துக்கு வருவேன்? நாங்க மதத்தை பிரிச்சு பாக்குறோம்ல, எங்கட மதம் ஒன்று எல்லா மதமும் ஒன்று உண்டு. அது இந்த கேட்டாலே வரேன் சுருவார் கொழுந்துட்டு வரேன். கொழுந்தாச்சு. பிரசாந்த் இஸ்லாத்துக்கு வந்துடாது. பிரசாந்த் தொப்பியை போட்டு பார்ப்போம். விஜயன் படம் எல்லாரும் பாயின்னு காட்டுவாங்க. அது எப்படிங்கிறான்னு கமெண்ட் ஒன்று பண்ணுவேன். காய்ஸ் தொழுந்தாச்சு. இப்போ போகிறோம். பாடு எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. நீ என்ன சொல்ல பார்க்குறான்? இதெல்லாம் எடுத்தேன். என்ன சாப்பிடல? லேட்டாக சாப்பிடுவோம். லேட்டாக சாப்பிட்டா லேட்டஸ்டாக சாப்பிடுவோம். லேட்டஸ்டாக சாப்பிட்டா லேட்டஸ்டாக சாப்பிடுவோம். அது எதில் வந்து எதுவும் ஃபிட் ஆகிதான் லாஸ்ட் காய்ஸ் சாப்பிட்டாச்சு. நான் இப்போ போகிறேன். இப்போ சுவாமி ரோட்டுக்கு தான் போகணும். அப்துல்லா கொண்டு போய் தொட்டுன்னு சொன்னார். மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா?